தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி வந்து கணக்கு செய்கிறதுக்கு எப்படி நம்ம ஏஐயை யூஸ் பண்ணுறது. ஓகே, அதில் நம்ம எல்லா ஏஐ யூஸ் பண்ண முடியாது. நம்ம கணக்கு செய்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஏஐ இருக்குது, ஜிபிஐ ஏஐன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் வந்து நம்ம கணக்குகள் செய்கிறதுக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, உங்களோட ஜிமெயில் வழியால் உங்களை லாகின் பண்ண சொல்லுவோம். நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வழியால் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். அதாவது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து இப்போ இருக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஜிமெயில் ஐடி இருக்கும். ஓகே, அதாவது அப்போ அந்த ஜிமெயில் ஐடி மூலியமாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து ChatGPT மாதிரி தான், ரொம்ப ஃபேமஸ். இப்போ இது உங்களுக்கு லாகின் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். லாகின் பண்ணாவே பாருங்கள், உங்களுக்கு முதவே வர்றது என்னன்னா, ஏஐ சால்வர் ஃபார் கெமிஸ்ட்ரி, அதாவது அடுத்தது இன்ஜினியரிங். அதாவது இதில் வந்து என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் எந்த விதமான ஒரு டவுட்ஸாக இருந்தால் இதில் கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து இதுகளுக்கு தான், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்ஜினியரிங் சப்ஜெக்ட். அதாவது கம்ப்ளீட்டில் மேத்தமெட்டிக்ஸுக்கான ஒரு விஷயத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏஐ டூலில், கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்ஸ். அப்போ அதனால நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாக என்ன மாதிரி ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இந்த டூலில் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்தளவு ஒரு நல்ல ஒரு டூல் தான் இந்த டூல். ஓகே, இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான டவுட்ஸை இதில் வந்து நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸை பார்ப்போம். இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது நமக்கு பண்ணுறதுக்கு இதில் இந்த ஏஐயில். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா நார்மலாக நான் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறேனே, பேசிக் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ பேசிக்ஸ் போட்டு நான் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட் ஆஸ் அ வேர்ல்ட் பெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லி போட்டு பேசிக் சொல்லி போட்டு இதை போட்டுட்டு ஈக்குவேஷன் போட்டு நான் வந்து சும்மா அந்த சிம்பிள் கணக்கு, இந்த எளிய சமன்பாடுகள்னு சொல்லுவாங்க இதில், இதை கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். ஐ நீட கொடுத்துட்டு இப்படி கொடுத்து சரியாக கொடுக்கணும் ப்ராம்ப்டை. ஐ நீட ஆன்சர். இது ப்ரோ இல்லை, ஃபாஸ்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ அது வந்து இப்போ ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள், அதுக்கான சொல்யூஷனாக அது கொடுக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஆன்சரை வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளோட மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இது உதவும். ஓகே, இப்போ அது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்தது ஏதாவது இன்னொரு கேட்கணுமானா இன்னொன்று கேட்கலாம். அதில் அந்த மாதிரி போட்டு இந்த ரெண்டாவது இது இப்போ இந்த அவ்வளோத்தையும் நம்ம இந்த இதை நம்ம கேட்கலாம். இந்த இதை கேட்கலாம். இந்த இப்போ திரும்ப அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணனா என்னது, ஐ ஆக்ட் ஆஸ் அ மெத்தட். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ண மறந்துட்டேன். நம்ம திரும்ப திரும்ப அதை ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுருந்தா நம்ம திரும்ப திரும்ப போட்டுக்கலாம். நான் காப்பி பண்ணாதான் தான் உள்ள பிரச்சனை. மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் இது கொடுத்தா தான் அந்த ஏஐக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஐ நீட் அ ஆன்சர். சும்மா ஆன்சர்னு போடுங்களேன். போட்டு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா அது ஒட்டோவா வந்து உங்களுக்கான ஆன்சரை வந்து அது கொடுக்கும். பாருங்க, இப்படி கொடுக்கும். பெருசாலாம் ஒன்றும் ப்ராம்ப்ட் டைப் பண்ண தேவையில்ல. இப்போ இதை நீங்கள் ஃபாஸ்ட்னு சொல்லி கொடுத்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டூல் வந்து எவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டான ஏஐ டூல்னு நீங்களே உங்களுக்கால பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ இல்லைங்க. உங்களுக்கு ஃப்ரீயில் வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்த செஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃப்ரீயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இதில். ஆனால் டோட்டலி ஃப்ரீ கிடையாது. ஆனால் உங்களுக்கான மேக்ஸ் சந்தேகங்களை இந்த மாதிரி ஒரு
இது ஒரு சின்ன கணக்கு நான் செஞ்சு காட்டினேன். இதே இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கணக்குகள் செய்த ஆட்களாக இருந்தால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கலாம். அந்த மாதிரி பெரிய ஒரு கொஷின்ஸ் இருக்கலாம். அந்த கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொஷனை கொடுத்தீங்கன்னா அந்த கொஷனுக்கு பேஸ்டான ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து அது ஆன்சரை கொடுக்கும். அது எவ்வளோ பெரிய கொஷின்ஸாக இருந்தால் ஆன்சர் அது கொடுக்கும். ஆனால் ஒரு மூணு ஆன்சர்ஸ் தான் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களோட கிரெடிட்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் அதை உங்களை அப்கிரேட் பண்ண சொல்லும். அப்போ அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் வந்து நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் 4-5 கிரியேட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட லேசான வழி உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு இதை வந்து அப்கிரேட் பண்ணி மந்த்லி பேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கான மேக்ஸ் கிளாஸுக்கு நீங்கள் எப்படி ஒரு பே பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பிளானில் வந்து நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் இது வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா $5 தான் கேட்குறாங்க ஒரு பிளான். ஓகே, இது மந்த்லி கேட்டிங்கன்னா $11 வருது. வருஷத்துக்கு அடிச்சா ஒரு $5 வந்து பெரிய காசு இல்லைங்க. அதில் நீங்கள் பை பண்ணி இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இங்கே க்ராக்கும் கொடுக்குது. அங்கே பாருங்கள், க்ராக்குங்கிற கொடுக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ வருது. இப்போ நீங்கள் இதை பற்றி யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இந்த எல்எம்எஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பிளானில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஒரு நல்ல பெனிஃபிட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே நீங்கள் டீமாகவும் பை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு டீம் ஒரு 5 பேர் சேர்ந்து பை பண்ணால் $19 தான் போகுது உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் உங்களை ஃபுல் மேக்ஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். அவ்வளோ பேருக்கும் இந்த ஏஐ வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.